வணக்கம். ஃபோனில் உலகம் என்பதை விட உலகமே ஃபோன் என்றால் அது மிகையாகாது. அது முக்கியமான ஒன்றான கேமரா. ஒரு ஃபோனில் ஒரு குவாலிட்டி கேமரா, இன்னொரு ஃபோனில் இன்னொரு குவாலிட்டி கேமரா. இது சாதாரணமான விஷயம் என்றாலும் சில நண்பர்களுக்கு அது கோபத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் விதமாக உள்ளது. இதை சரி செய்ய நாம் இன்று பார்க்கவிருக்கும் கேஜெட் டெலஸ்கோபிக் லென்ஸ் கேமரா குவாலிட்டி பூஸ்டர். இதை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டு நாட் ஸ்கிப் திஸ் வீடியோ. திஸ் இஸ் மாஸ்டர் தமிழா அஃபீஷியல். ஸோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே இன்ஸ்டன்ட்டாக போகலாம். பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை. ஸோ வணக்கம் தமிழா, இது நம்ம மாஸ்டர் தமிழா. நான் உங்கள் சிவா. ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அன்பாக்சிங் போட்டு. ஷேர் சாட்டில் ஃபாலோ பண்ணாதவங்க உடனே ஃபாலோ பண்ணுங்கள். ஷேர் சாட்டில் மேலே இருக்க ஷேர் பட்டனை வச்சு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த ப்ராடக்ட் என் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தான், ஆனால் நான் தான் வாங்கி கொடுத்தேன். நல்லா பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ஃபோன் லென்ஸ்னால் 26x ஃபோன் லென்ஸு, அதாவது ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் மேலே இருக்கிற லைட்டை ஜூம் பண்ணி எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர்ஸை பின்னாடி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி ரொம்ப சூப்பராக எடுத்திருக்கோம். மேக்கோ ஐஸ், ஃபிஷர் ஐஸ், ஜூம் எல்லாம் பண்ணலாம். ஃபோனோட லென்ஸு குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். ஸோ அன்பாக்சிங் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ டோன்ட் ஃபார் த டிலே அன்பாக்சிங். ஸோ ஓகே. ஸோ இப்போ கவர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கவர் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் டெலஸ்கோபிக் லென்ஸ் கலர்ஃபுல் காம்பினேஷன் ஃபார் மொபைல் ஃபோன் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இது ஒரு சைனா ப்ராடக்ட் தான். ஸோ இதில் 4 வேரியன்ட் இருக்குது. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா இதோட மெக்னிஃபிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் லென்ஸ், மேனுவல் ஃபோர்ஸ், ரிங், ஆப்டிக்கல் கிளாஸ் எலிமெண்ட்டு. இதில் 26ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. பட் அது 26 தான், பட் மார்க் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் கிடைக்கல போலக்கு. ஸோ 150. இதில் எப்படி மெக்னிஃபிஷன்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் சத்தம் வர அளவுக்கு ஒரு நல்ல கேஸ் கொடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ எடுத்தோடனே லென்ஸ் எடுத்து பார்த்தலாம். லென்ஸில் 2 பக்கம் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல கிளாசிக்கான லுக் இருக்குது. ஃபோக்கஸ் அண்ட் ஜூமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்க, நல்ல ஒரு கிளாசிக்கான லுக்கு. இப்போ கவர் ஓப்பன் பண்ணிடலாம். நோ டேமேஜ், அமேசானில் தான் வாங்கினோம். ஸோ இப்போ வச்சிடலாம், ஓரமாக வச்சிடலாம். சரி, அடுத்ததாக கவர் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்க ட்ரைபாடு. இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்ட விரும்பல. அடுத்ததாக கிளிப் கொடுத்துருக்காங்க. ஃபோனை மாட்டுற மாதிரி ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரிங் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு ரிங்கு கண்ணில் வச்சு பார்க்குறது, டெலஸ்கோப் மாதிரி பார்க்குறதுக்காக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு டம்மியான ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க துடைக்கிறதுக்கு. அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த லென்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த லென்ஸில் இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ ட்ரைபாட் வச்சாச்சு. இப்போ லென்ஸில் இந்த ரிங்கை எடுத்து மாட்டணும். ஸோ முதல்ல இந்த ஸ்க்ரூவை கட்டிடலாம். ஸோ மாட்டிடலாம். இப்போ ரிங்கை எடுத்து மாட்டியாச்சு. நீங்கள் எப்படி வேணாலும் மாட்டலாம், நான் என்னோடய இது பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த கிளிப்பை மாட்டலாம். ஓகே, கிளிப்பை மாட்டியாச்சு. இதுலேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இதையும் கட்டிடலாம். நோ டேமேஜ்டு ப்ராடக்ட்ஸு. அமேசானை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு சைனாக பண்ணாங்க. ஸோ இதை கட்டி தூக்கி விட்டாஞ்சாச்சு. ஸோ இப்போ 2 டைப் ஆஃப் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பெரிய ஸ்க்ரூ, அதாவது ட்ரைபாடுக்கு சேர்த்த மாதிரியான ஒரு ஸ்க்ரூவில் இதை ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் ஜாயின் பண்ணுறேன் இப்போ. ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இதை இப்போ நிற்க வைக்கலாம். ஸோ நிற்கலான்னு வச்சிங்கன்னா நீங்கள் திருப்பி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்கலாம். ஸோ கிளிப்பை ஸ்டெடியாக வைக்கணும், நேராக வைக்கலாம். ஸோ இது வந்து சாம்சங் J2. இல்லை கேமரா குவாலிட்டி சுத்தமாக கிடையாது. யாராவது சாம்சங் J2 இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை கரெக்டாக அந்த பாயிண்டில் வைக்கணும் கேமராவை. ஹெட்ஃபோன் ஒன்று நடுவில் மாட்டுது. சரி, இப்போ ஸ்டடியாக வச்சாச்சு. அப்படி உங்களுக்கு ஃபோன் வெயிட் நிற்கலைன்னா டேமேஜ் ப்ராடக்ட்னு நினச்சிடாதீங்க. திருப்பி வச்சுருப்பீங்க. ஸோ நெட்லாம் கரெக்டாக மாட்டியிருக்கீங்களான்னு பாருங்கள். ஓகே, இப்போ நிற்கும். ஸோ அப்படி உங்களுக்கு நிற்கலைன்னா கீழே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு நெட்டு. அதை கொஞ்சம் திரும்பினீங்கன்னா ஸ்டெடியாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி நிற்கிதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்டெடியாக நிற்கிது. உங்களுக்கு ஸ்டைலாக காட்டுறேன். ஓகே, இதுதான் அன்பாக்சிங். ஸோ
ஸோ அன்பாக்சிங் முழுசாக முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு சாம்பிள் பிக்ஸ் நான் முன்னாடியே போட்டு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஏதாவது விட்டுருந்தேன்னா இப்போ பின்னாடி போட்டு காமிக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சிவா மறந்துடாதீங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.